இப்போது இன்றைக்கி நான் வந்து சுறா மீன் எடுத்துருக்கிறேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு பெரட்டி இட்லி சட்டியில் வேக வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் வேக வச்சு 1/4 மணி நேரம் பொறுத்து திறந்து பார்த்தா பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி வெந்திருக்கணும். நான் வந்து தண்ணியில் வேக வைக்க மாட்டேன். இந்த மாதிரி இட்லி சட்டி மேலே வேக வச்சு இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. எடுத்துக்கலாம். எடுத்து தோலை உரிச்சிட்டு இதை வச்சுருக்கிறோம். பாருங்கள், தோலை உரித்து வச்சுருக்குறோம். அடுத்தது கொஞ்சம் நல்ல தண்ணியில் நல்லா சும்மா ரோண்டு லைட்டாக அலசணும். அதை இந்த மாதிரி அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பிசையக்கூடாது, சும்மா லைட்டாக இந்த மாதிரி அலசிக்கலாம். அலசிட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பலன்னு ஆக்கி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெறும் மிளகாத்தூள், பெப்பர் தூள், பூண்டு, மஞ்சள் தூள், சால்ட்டு, சோம்பு, எண்ணெய், ஒரே ஒரு முட்டை. இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் இது ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். போட்டுக்கலாம். 1/2 கிலோ நான் எடுத்துருக்கிறேன் சுறா மீன். 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு, பூண்டு வந்து ஒரு 100 கிராம் ரொம்ப பொடியாக உரிச்சிட்டு பொடியாக வெட்டி போட்டுக்கலாம். ஏன்னா முழுசாக இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஒருத்தவங்க தூக்கி போட்டுருவாங்க சாப்பிடாத. இந்த மாதிரி பொடியாக வெட்டி போட்டோம்னா அதில் சாப்பிடுவாங்க. நல்லா தெரியாது, அது அதிலே வந்துடும். வெங்காயத்திலே வெந்துடும். அது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சோண்டு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சீவிக்கணும். காய் சீவுறோம்ல, அதில் வந்து சீவி போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பெரிய மிளகா போட்டேன் நான். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு இதை நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஆன பிறகு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆயிடணும். நல்லா பச்சை வாசனையும் போயிடணும். பாதி நல்லா வெந்துடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சுறா மீனை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதில் இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு இதை கொடுத்தா ரொம்ப நல்லது. இது பூண்டும் நிறையா போடுறோம், சோம்பு எல்லாமே போட்டு அது செய்யும்போது ஜீரண சக்தி ஆகிடும். நல்லாயிருக்கும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு நல்ல பால் சுரக்கும். இது பால் சுறா. இது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா பரட்டி விடணும்.
அடி பிடிக்கக்கூடாது. பாருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கினே இருக்கணும். பெப்பர் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கினே இருக்கணும். கடலை எண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செக்கில் ஆட்டின எண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஏற்கனவே போட்டிருக்கிறோம் கருவேப்பிலை, மறுபடியும் போட்டால் நல்லது தான். அது வாசனையாக இருக்கும். பாருங்கள், வீடே மணக்குது. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் இது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வெறும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு முட்டை எடுத்து ஓரமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு அந்த முட்டையை மட்டும் ஓரமாக நல்லா அப்படியே இந்த மாதிரி பண்ணிக்கினே இருங்க. முட்டை போட்டாலும் போடலாம், போடாத செய்தாலும் செய்யலாம். ஆனால் நான் முட்டை போட்டு தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கினே இருவாங்க. அது கூட அப்படியே கலந்து பெரட்டிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், கிளி போட்ட சாம்பாருக்கு சாப்பிட்லாம். ஒரே வாசனை, வீடெல்லாம் வாசனை அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுங்க. சும்மா அப்படி பெரட்டி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இதாங்க.